திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன தலைப்பில் பார்க்க போகிறோன்னா, பிராணாயாமம், இயமம், நியமம், ஆசனம். அடுத்து நம்ம பிராணாயாமம், ஆசனம் இந்த மாதிரிலாம் நம்ம இதிலே பார்த்துட்டோம். நம்ம பிராணாயாம மூச்சு பயிற்சிகளும் இந்த தவமும் தியாகமும் என்ற தலைப்புலையும் பார்த்துருக்கோம். வாசி முன்னோட்டம் என்ற தலைப்புலையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பிராணாயாமம் என்பது ஒரு செப்பரேட்டாக ஒரு தனித்துவமாக ஒரு தலைப்பில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, நம்ம அடுத்த பார்க்கும்போது பிராணாயாமம் பற்றி மேல்நாட்டு அறிஞர்கள் பலர் கடுமையான ஆராய்ச்சி செய்துள்ளனர். ஆராய்ச்சியின் முடிவாக பிராணாயாமத்தின் பலன் என்று அவர்கள் வெளியிட்ட கருத்து ஆச்சரியமானதோடு, அதாவது பயனுடையதாகவும் பிராணாயாமத்தால் ஆயுள் வளரும் என்று யோகிகள் கூறும் கூற்றை மேல்நாட்டு அறிஞர்கள் முடிவுகளை நிரூபித்துள்ளனர். இதில் என்னென்னா, கிராமங்களில் ஏற்படும் இறைப்பதை பார்த்திருப்பீர்கள். அந்த பணியில் ஈடுபட்டவர்களுக்கு ஏழு ஐலசா என்ற பல சொற்களுக்கிடையே ஒரு கோஷம் போடுவதை பார்த்திருப்பீர்கள். ஓட்டக்காரன், தூர பிரயாணி, மலை ஏறுபவர், வயலுக்கு வாய்க்காலில் தண்ணீர் பாய்ச்சுவர், இவரெல்லாம் ஒரு கோஷத்தை கையாளுகிறார்கள். இந்த கோஷம் அவர்கள் எப்படி உதவுகிறது? ஓடும்போதும் உழைக்கும் போதும் மூச்சு அதிக அளவில் உள்ளிழுக்கு பெற்று அதே அளவில் அதை வெளியிட அவகாசம் போதாமல் மறுபடியும் உள்ளே மூச்சை இழுக்கிறோம். அப்போது பெருமூச்சு, மூச்சு திணறல் இவை ஏற்படுவதை உணர்கிறோம். ஆனால் இந்த கோஷங்களோ உள்ளே சென்று மூச்சு காற்று வேகமாகவும் ஒரே சீராகவும் திணறல் ஏற்படாதபடியும் வெளியேற உதவுகின்றன. மற்றும் நம் வாழ்வின் ஆயுள் நீட்சி எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்றால், சுவாசங்களின் எண்ணிக்கையை பொறுத்து அமைகிறது. சுவாசங்களின் எண்ணிக்கையில் ஆயுள் அமைந்திருப்பதெனில் அந்த எண்ணிக்கையை விரைவாக வளர்த்தாமல் இருந்தால் ஆயுளின் கால வரையறை தள்ளி போடுவதல்லவா? நன்கு யோசித்து பாருங்கள். நம்ம ஒரு நிமிடத்திற்கு 16 தடவை சுவாசிக்கிறோம். இதை நிமிடத்திற்கு 8 தடவைகளாக ஆக்கினால் 16 தடவை சுவாசம் 2 நிமிடங்கள் ஆகின்றன. இதனால் 1 நிமிட வாழ்வு நீளுகிறதல்லவா? அடுத்து, ஆனால் 1 நிமிடத்திற்கு 8 தடவை சுவாசித்தாலும் 16 தடவைகளில் கிடைக்கும்படியான உயிரியன் பிராணவாயு அந்த 8 தடவைகளில் கிடைக்கும்படியாக வேண்டும். இதற்காகத்தான் பிராணாயாம பயிற்சி நன்கு உதவுகிறது. பொதுவாக சிறு குறுகிய சுவாசத்தை நிறுத்தி ஆழ்ந்த நீளமான சுவாசம் செய்தலை பிராணாயாமம் என்கிறார்கள். இம்முறையால் பல தடவை சுவாசிப்பதன் சில தடவைகளால் அச்சில தடவைகளில் பல தடவைகள் சுவாசிக்கும் அளவு பிராணவாயுவை உயிர் இயக்கத்தை பெற்று வாழ்வை நீட்டிப்பதோடு உடல் முழுவதும் எப்போதும் தூய்மையான இரத்தத்தையும் பெற்று நலமடையலாம். நீர் சுவாசத்தினால் மார்பு அதிகமாக விரிந்து சுருங்குவதனால் உடலின் நடுப்பகுதியில் உள்ள பல நோய்கள் நாளடைவில் நீங்கும். இதை தினமும் காலையில் மாலையில் சுவாச பயிற்சியாக செய்து நன்கு பயனடையலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மனித உடல் அறிவு வளர்ச்சிக்காக இயற்கை நியதிகள் பெரிதும் உதவுகின்றன. இவைகளை ஒட்டியே மனிதனின் சுபாவங்கள் அமைகிறது. சுபாவங்கள் எதற்காகவே இயற்கையான உடன் பிறந்த தன்மை என்பது பொருளாகும். முக்கியமான மூச்சு விடும் பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உயிர் வாழ்வில் பிரதான இயக்கம் இதுதான். உயிர் உள்ளமைக்கு சாட்சியும் சின்னமும் இந்த சுவாச கதிதான். இதை முறைப்படி சீராக இயங்க செய்தால் நீண்ட ஆயுளை பெறலாம். நோய் நொடி பாதிக்காமல் ஆரோக்கியமாக வாழலாம். குளிர்காலத்தில் தவளைகள் உணவு கொள்வதில்லை. பாம்புகள் வெறும் காற்றையே உணவாக கொள்கின்றன. ஆமைகள் அங்கங்களை தன் உடலுக்குள்ளேயே ஒடுக்கி கொண்டு விடுகிறது. இவைகளை உதாரணமாக கொண்டு மனித நெறி வாழ்வு வாழ வேண்டும் என்று வைத்திய சாஸ்திரத்தின் ஒரு ஸ்லோகம் அறிவிக்கிறது. புலனடக்கமும் தேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற யோகிகளும் வெகுவாக உதவுவது அவர்கள் முறையாக புரிந்த வரும் பிராணாயாம பயிற்சிகள்தான். இதையே ஓரளவு மற்றவர்களுக்கு பயின்றால் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்வையும் அறிவாற்றலையும் எளிதாக பெற முடியும். அதாவது ஒவ்வொரு பிராணியும் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு தடவை மூச்சுக்காற்றை விடுகிறது, அதன் பூரண ஆயுள் என்ன, இந்த விவரத்தை ஒரு பட்டியலில் நம்ம பார்க்கலாம். முயல் சுவாச எண்ணிக்கை ஒரு நிமிடம் 38 to 39, ஆயுள் 8 வருஷம். அது நிறை ஆயுள் ஆண்டு. புறா நிமிஷத்துக்கு 36 to 37, அதோட ஆண்டு நிறை ஆயுள் ஆண்டு 8 to 9. குரங்கு 31 to 32, அதனோட ஆயுள் 20 to 21.
அடுத்து நாய் வந்து 28 to 29, அதனோட ஆயுள் வந்து 13 to 14. ஆடு 23 to 24, அடுத்து அதோட வருஷம் வந்து 11 to 13. அடுத்து பூனை வந்து 24 to 25, 1 நிமிஷத்துக்கு சுவாசம், அது வந்து வருஷம் வந்து 12 to 13 வருஷம்தான். அடுத்து குதிரை வந்து 18 to 19, அது நிறை ஆண்டு ஆயுள் வந்து எத்தனைனா 48 to 50. அடுத்து மனிதன் வந்து 12 to 16, அதோட நிறை ஆயுள் ஆண்டு வந்து 100. யானை வந்து 11 to 12, அதோட நிறை ஆயுள் ஆண்டு வந்து 100. சர்ப்பம் 7 to 8, அதோட நிறை ஆயுள் ஆண்டு வந்து 120. ஆமை 4 to 5, அதோட நிறை ஆயுள் ஆண்டு வந்து 155. இது வந்து நம்ம இந்த பிராணாயாமத்தில் உள்ள அதை நம்ம அது வந்து சொல்லியிருக்கோம், எந்தெந்த உயிரினங்கள் வந்து எப்படி ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ சுவாசம்னு. இதில் ஒரு உண்மை நாம் உணர்ந்து கொள்ளலாம். குறைந்த அளவில் மெதுவாக சுவாசிக்கும் பிராணிகள் நீண்ட காலம் வாழ முடிகிறது. இந்த நியதிகள் அடிப்படையில் தான் பிராணாயாம ஆராய்ச்சி உருவாகியுள்ளது. முறையாக பயின்று பிராணாயாமம் செய்து வந்தால் பல நன்மைகள் பெறலாம். முற்காலத்து மனிதர்கள் ஒரு நிமிடத்திற்கு 11 முதல் 12 தடவை சுவாசித்து வந்தார்கள். அதனால்தான் அவர்கள் பெரும்பாலும் நிறைவாழ்வு ஓராண்டு காலம் வாழ முடிந்தது. ஆனால் இன்றைக்கு உள்ள மனிதர்கள் சுமார் 15 to 16 தடவை சுவாசிக்கிறார்கள். அதன் விளைவாக அற்ப ஆயுளும் ஆரோக்கிய குறைவும் அதனால் பல கேடுகளும் ஏற்பட்டு வருகின்றன. தாந்திரிக சாஸ்திர நூல் ஒன்று கலி காலத்தில் மனிதன் நாள் முழுவதும் குறைந்தபட்சம் 21,600 தடவை சுவாசிக்கிறான் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த கணக்குப்படி ஒரு நிமிடத்திற்கு 15 தடவை ஆகிறது. அதிகமாக சுவாசிப்பதனால் இரத்த ஓட்டம் வேகமடைகிறது. இதன் மூலம் உடம்பு திடமாகிறது, வாட்டசாட்டமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது. அது உண்மைதான், ஆனால் ஆயுள் குறைகிறதே. மாடு அசைப்படுவது போது அதிகமான விரைவாகவும் சுவாசிக்கின்றன. இதனால் இவை வாழ்நாள் குறைகிறது. பிராணாயாமத்தை முறையாக பயில வேண்டும். யோகாசன பயிரி தெரிந்தவுடன் பிராணாயாம வழியை சரிவர கற்க வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் கிடைக்காவிட்டால் இம்மாதிரி நூல்களை உங்களுக்கு குருவாக அமைதல் வேண்டும். அதை தினமும் தவறாமல் முறையாக செய்து வர வேண்டும். நம்ம நஷ்டத்தை போக்க நிமிடத்திற்கு 16 தடவை சுவாசிக்கிறோம். இதை நிமிடத்திற்கு 8 தடவைகளாக ஆக்கினால் 16 தடவை சுவாசித்த 2 நிமிடங்கள் ஆகின்றன. இதனால் 1 நிமிட வாழ்வு நீள்கிறது அல்லவா? இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த நம்ம பிராணாயாமத்தை நம்ம தெளிவாக செய்யணும். இப்போ நம்ம வந்து பேசும்போது 12 அங்குல சுவாசம் வெளியில் சென்று 8 அங்குல சுவாசம் உள்ளே சென்று 4 அங்குல சுவாசம் நஷ்டமடைகிறது. அடுத்து நம்ம ஓடும்போது 54 சுவாசம் வெளியே சென்று 27 அங்குல சுவாசமே உள்ளே செல்கிறது. மீதி அதனால் 27 அங்குல சுவாசம் நஷ்டம் அடைகிறது. நாம் உறங்கும்போது 48 அங்குல சுவாசம் வெளியே சென்று 30 அங்குல சுவாசம் உள்ளே செல்கிறது. இதனால் 18 அங்குல சுவாசம் நஷ்டம் ஏற்படுகிறது. நாம் நடக்கும் பொழுது 16 அங்குல சுவாசம் வெளியேறி சென்று 8 அங்குல சுவாசம் உள்ளே செல்கிறது. இதனால் 8 அங்குல சுவாசம் நஷ்டமடைகிறது. நாம் தொழில் புரியும் போது 20 அங்குல சுவாசம் வெளியே சென்று 10 அங்குல சுவாசம் உள்ளே செல்கிறது. இதனால் 10 அங்குல சுவாசம் நஷ்டம் அடைகிறது. அடுத்து நம்ம சண்டை போடும் பொழுது 24 அங்குல சுவாசம் வெளியே சென்று 12 அங்குல சுவாசம் உள்ளே செல்கிறது. இதனால் 12 அங்குல சுவாசம் நஷ்டமடைகிறது. நம் உடலுறவு கொள்ளும் பொழுது 64 அங்குல சுவாசம் வெளியே சென்று 24 அங்குல சுவாசம் உள்ளே செல்கிறது. இதனால் 40 அங்குல சுவாசம் நஷ்டமடைகிறது. இந்த மாதிரி நஷ்டமடைகிற சுவாசங்களும் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, போகாறு அளக்கடை என்ற குறளை நம்ம வந்து சிந்திக்க வேண்டும். இந்த சுவாச நட்டத்தை இரவில் படுக்கும் பொழுது இடது கை கீழாக வைத்து படுத்தால் சரி செய்து கொள்ளலாம். அடுத்து வந்து பிராணாயாமத்தின் 1 நிமிடம் சுவாசத்தை உள்ளே இழுத்து நிறுத்தி பழகி கொண்டால் ஒரு பிராணாயாமத்திற்கு 15 சுவாசங்கள் மிச்சமாகின்றன. நாள்தோறும் 10 பிராணாயாமம் செய்து வந்தால் ஒரு நாளைக்கு 150 சுவாசங்கள் மிச்சமடைகின்றது. 150 சுவாசங்கள் மிச்சமடைகிறது. இதில் வந்து இம்முறைப்படி ஆயுள் எத்தனை நாட்கள் கூடுதலாக வேண்டுமோ அத்தனை பிராணாயாமங்கள் செய்யலாம் அல்லவா? 21,600 சுவாசம் 21,400 சுவாசம் செலவானால் இருப்பை விட செலவு குறைந்திருக்கும்படியால் நீண்ட ஆயுள் 120 ஆண்டுகள் வாழலாமே. இதன் அடிப்படையில் எண்ணில்லா கோடி இருந்தேன் என்று திருமூலர் பாடியுள்ளார். எனவே ஒரு மனிதன் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை வாழ்வதும் குறைந்த ஆயுள் பிணியுடன் வாழ்வதும் அவன் நடந்து கொள்ளும் முறையில்தான் உள்ளது என்பதை தெளிவாக தெரிகிறதல்லவா? ஆசனங்களால் நோயற்ற நலமுடன் பிராணாயாமத்தால் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளும் பெறலாம். பிராணாயாமத்தின் முதற்படி நாடு சுத்தி ஆகும். இந்த நாடு சுத்தி நமக்கு 2 விதங்கள் பலன் தருகிறது. ஒன்று
நுரையீரல் பிராணவாயுவை நிரப்பி இரத்தத்தை சுத்தம் செய்து கரிமமில வாயுவை அகற்றுகிறது. அதனால் நுரையீரல் இரத்த நாடிகள் சுத்தமாகிறது அல்லவா. மற்றொன்று பிராண என்ற சக்தியை நமக்கு அளிக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பிராண ஒருவரிடம் நிறைந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் பூரண மனிதனாக ஆகிறான். ஆரோக்கியம், ஆனந்தம், சாந்தம், அறிவு, தேசஸ் எல்லாம் அந்த மனிதரிடம் பொருந்தியிருக்கும். இத்துடன் இந்த பிராணாயாமத்தின் முதல் தொகுப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.